இதிலெல்லாம் கூடவா ஜாதியை கொண்டு வருவீங்க? நம்ம நாட்டுல ஒரு கூட்டம் இருக்குது, எதற்கெடுத்தாலும் அதில் ஒரு குதர்க்கத்தை கண்டுபிடிப்பாங்க. குதர்க்கம் கண்டுபிடிப்பது கூட பரவாயில்லை, எல்லாவற்றிற்கும் ஜாதி மதம் என்று சாயம் பூசி மக்கள் மத்தியில் எப்படியெல்லாம் குழப்பத்தை விளைவிக்கலாம் என்று அந்த கூட்டம் எப்போதுமே கணக்கு போட்டு பார்த்து கொண்டிருக்கு. தன்னை ஒரு தலித் ஆர்வலர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு இவர்கள் பரப்பும் விஷம கருத்துக்களுக்கு அளவே இல்லாமல் போய்கொண்டிருக்கு. தலித் மக்களின் உரிமை பற்றி பேசுவதாக வெளியில் வேஷம் போட்டுக்கொண்டு மிக மிக ஆபத்தான கருத்துக்களை இவர்கள் மக்கள் மத்தியில் விதைக்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒருவர் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டதை பார்ப்போம். ஹேமந்த் சோரன் மற்றும் கெஜ்ரிவால் அவர்கள் ஊழல் வழக்கில் கைது செய்யப்படுகிறார்கள். ஒருவருக்கு உடனடியாக ஜாமீன் கிடைத்து விடுகிறது, இன்னொருவருக்கு மிகவும் வலுவில்லாத வழக்காக இருந்தாலும் ஜாமீன் இன்று வரை மறுக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அவர்களுடைய ஜாதியின் காரணமாகத்தான் ஜாமீன் வழங்கப்பட்டது என்ற ரீதியில் கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கையில ஒரு போன், அது கூட கொஞ்சம் இணையதள வசதி இருந்தால் எக்ஸ் வலைத்தளத்தில் இது போன்ற கிறுக்குத்தனமான கருத்துக்களை பதிவு செய்வதை விட கொஞ்சம் கூகுளில் தேடி பார்த்திருந்தாலே உண்மை என்னவென்று நமக்கு நன்றாக புரியும். ஹேமந்த் சோரன் வழக்கில் ஜாமீன் வழங்க முடியாது என்று ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் தெள்ள தெளிவாக கூறிவிட்டது. அதை எதிர்த்து சோரன் உச்ச நீதிமன்றத்தில் முறையிடுறாரு. அதன் விசாரணை திங்கட்கிழமை வருகிறது. இவர்கள் நினைத்த நேரத்தில் நீதிமன்றம் செயல்பட்டு தீர்ப்பு வழங்க முடியுமா, அல்லது அது அவர்களுக்கு குறித்து கொடுக்கும் நேரத்தில் தானே விசாரணை நடத்த முடியும்? இரண்டாவதாக, கெஜ்ரிவாலுக்கு ஒன்றும் ஜாமீன் வழங்குவதற்கான முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் நீதிமன்றம் அவரை வெளியில் அனுப்பவில்லை. கெஜ்ரிவாலின் கோரிக்கையே வேறு, அதாவது நியாயமான முறையில் தேர்தல் நடக்க வேண்டும் என்பதால் தன்னுடைய கட்சியின் பிரச்சாரத்திற்கு நான் செல்ல வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதனால் இந்த ஜனநாயக முறைப்படி நடக்கும் தேர்தலில் அவருடைய கட்சிக்காக பிரசாரம் செய்ய வேண்டும் என்று சரியான தேர்தல் நடத்த முடியும். கடைசி நாள் வரை அவருக்கு ஜாமீன் கொடுத்திருக்கிறது நீதிமன்றம். அதுவும் நான் சிஎம் ஆபீஸ் பக்கமே போக மாட்டேன், எந்த கோப்புகளிலும் கையெழுத்தும் போட மாட்டேன் என்று கெஜ்ரிவால் உறுதி அளித்தால்தான் இந்த ஜாமீன் செல்லுபடியாகும் என்றது. மற்றபடி இந்த வழக்கில் அவருக்கு ஆதரவான முகாந்திரம் இருக்கிறது என்பது போன்ற எந்த கருத்தையுமே நீதிமன்றம் தெரிவிக்கவில்லை. ஆனால் ஹேமந்த் சோரன் வழக்கில் உயர்நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் மறுத்து தீர்ப்பளித்திருந்தது. இதுல ஜாதி எங்க வந்துச்சு? இப்போது கெஜ்ரிவால் போலவே நானும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் ஹேமந்த் சோரனும் வாதாட போறாரு. அவருக்கு அந்த கருத்தின்படி ஜாமீன் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். இப்படி சாதாரணமாக கூகுளில் தேடினாலே கிடைக்கும் விஷயத்தை கூட இவர்கள் ஜாதியின் பெயரை சொல்லி மக்கள் மனதில் விஷத்தை விதைக்க பார்க்கறாங்க. மக்களே ஜாதி மத பேதமின்றி ஒருவரை முதலமைச்சராக அமர்த்தினால் கூட இந்த கோஷ்டி ஒவ்வொருவரின் ஜாதியையும் மதத்தையும் ஆராய்ந்து விஷ கருத்துக்களை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்காங்க. ஜாதி பார்த்து பழகுபவர்கள் ஆபத்தானவர்கள் என்றால் இந்த வகையரா கோஷ்டிகளும் அவர்களை விட பேராபத்து மிக்கவர்கள். இவர்களிடம்தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.